source of modern India. Page number 1 எடுத்துக்கங்க. First தெரியுதுங்களா? The source of the history of modern India. இது ரோமன் லெட்டர் 7 ஓட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இங்க இருந்து அப் டு பேப்பர்ஸ். இதுல இருந்து அப் டு பேப்பர்ஸ் வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் எங்க இருக்கு? ஹிஸ்ட்ரி போட்டுட்டு ஹிஸ்ட்ரி கேன் பி ரிட்டன் அப்படி எழுதிக்குங்க. ஹிஸ்ட்ரி கேன் பி ரிட்டன் வித் தி ஹெல்ப் ஆஃப் அப் டு இந்த சோர்ஸ் வரைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் கீழே ஆஃப்டர் தி அட்வென்ட் ஆஃப் தி பிரிண்டிங் ப்ரெஸ் அப் டு இந்த பேரா எண்டிங் ஹிஸ்ட்ரி அண்ட் சயின்ஸ் அப் டு இந்த பேரா எண்டிங் வரைக்கும். நெக்ஸ்ட்டு பேஜ் டர்ன் பண்ணிக்கோங்க. மேலே இங்கே இருக்கீங்க ஆர்ச்சிவ்ஸ் இருக்கீங்க இல்லையா? இதில் ஃபஸ்ட்டு கொஷின் நம்ம இந்தியான்னு முடிஞ்சது பார்த்தீங்களா? அது பக்கத்துலேயே இட் இஸ் தி ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். அது பக்கத்துலேயே இட் இஸ் தி ஸ்டார்ட் ஆகுது. அதுலேருந்து அப் டு ரிலேட்டட் டு ஆல் மேட்டர்ஸ் அது வரைக்கும். அப் டு ரிலேட்டட் டு ஆல் மேட்டர்ஸ் அது வரைக்கும். நெக்ஸ்ட்டு இப்படி வந்தீங்கன்னா இந்த சைடில் மெனி பெயிண்டிங்ஸ் இது ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். மெனி பெயிண்டிங்ஸ் அதுலேருந்து இது இங்கே முடியுது பாருங்கள். பர்சனாலிட்டிஸ் அது வரைக்கும். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 3க்கு வந்தீங்கன்னா மேலே ஹிஸ்டாரிக்கல் பில்டிங்ஸ் அண்ட் மியூசியம்ஸ் அப்படின்னு அந்த லைன் எழுதிட்டு அதுக்கப்புறம் டு ப்ரிசர்வ்ஸ்லேருந்து ஹெரிட்டேஜ் வரைக்கும். ஹிஸ்டாரிக்கல் பில்டிங்ஸ் அண்ட் மியூசியம்ஸ் அதுலேருந்து ஹெரிட்டேஜ் வரைக்கும். நெக்ஸ்ட்டு காயின்ஸ்லேருந்து நம்ம செகண்ட் கொஷின் ஆன்சர் ஹிஸ்ட்ரி முடிஞ்சது பார்த்தீங்களா அது வரைக்கும். இதெல்லாம் ரோமன் லெட்டர் 7ஓட ஃபர்ஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஹவு டிட் போர்ச்சுகீஸ் எஸ்டாப்ளிஷ் த ட்ரேடிங் சென்டர்ஸ் இன் இந்தியா? பேஜ் நம்பர் 5 எடுத்துக்கோங்க. பாருங்க. டியூரிங் தி 16th century இதிலிருந்து அப் டு இந்தியா தெரியுதுங்களா? இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் எ சயின்டிஃபிக் ஒர்க் அதுலேருந்து 1563 இது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட். இது ரோமன் லெட்டர் 7ஓட செகண்ட் கொஷின். இது how did the British establish the trading centers in India? இதுக்கு பேஜ் நம்பர் 6 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 6ல இப்போ கீழே இருக்குது பார்த்தீங்களா? தி பிரிட்டிஷ்னு இங்கே ஸ்டார்ட் பண்ணி இதில் இன் சேர்த்துக்கோங்க. இன் 1600 ஸ்டார்ட் பண்ணி அப் டு இந்த கோர்ட் வரைக்கும் இந்த கோர்ட் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் செக்யூர்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணி forecasting with the help of the various tools of accounting, future performance and financial. இது பார்த்தீங்களா? போர்ச்சுகீஸ் இங்கே செக்யூர்டில் ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் இங்கே போர்ச்சுகீஸ் பாருங்கள் பக்கத்துலேயே இது வழியா. Forecasting with the help of the various tools of accounting, future performance and financial position of business sectors. இங்கே செக்யூர்டில் ஸ்டார்ட் பண்ணி அடுத்தது இந்த போர்ச்சுகீஸ் முடியுது பாருங்கள் அது வரைக்கும். தேர்ட் பாயிண்ட் வந்து இன் 1612 அப் டு அதுலேருந்து அப் டு இந்த பேரா ஃபுல்லாக 1612லேருந்து அப் டு இந்த பேரா ஃபுல்லாக
இது ஃபஸ்ட்லேருந்தே காமிக்கிற பாருங்கள். ரோமன் லெட்டர் 7ஓட 3rd கொஷின். இன் 1600 இதிலேருந்து அப் டு கோர்ட் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. தென் செக்யூர்டு பர்மிஷன் இதிலேருந்து இப்போ இந்த போர்ச்சுகீஸ் வரைக்கும். நெக்ஸ்ட்டு இன் 1612 அப் டு இந்த இந்த பேராகிராஃப் முடிகிற வரைக்கும். இது ரோமன் லெட்டர் 7ஓட 3rd கொஷின். ஓகேங்களா. இந்த 5th கொஷின் ரோமன் லெட்டர் 6ஓட 5th கொஷினுக்கான ஆன்சர் ஒரு வாட்டி காமிக்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இது எழுதியிருக்கு பாருங்கள். த இங்கிலீஷ் ஹேட் எஸ்டாப்ளிஷ்ட் த ட்ரேடிங் சென்டர்ஸ் அட் சூரத், ஆக்ரா, அகமதாபாத் அட் பிரான்ச்சில் ப்ரோச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார்